ஹாய் ஹலோ வெல்கம். இது உங்களுக்கு KRP தமிழ் டெக். நான் உங்கள் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ணி பார்க்க போறோம்னா, நம்ம வந்து நீங்க வந்து சண்டே ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா மீன் வந்து பொரியல் எப்படி பண்ணலாம். அதாவது மீன்னா பொரிக்கிறது கிடையாது, தோசைக்கல்ல போட்டு பெரட்டி எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து எண்ணெயில போட்டு முக்கி எடுக்காம அப்படியே கல்ல போட்டு பெரட்டி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து நீங்க வந்து வீட்டிலேயே இருக்கிற மசாலா வச்சு நம்ம ரெடி பண்ணி ஃபார்ம் பண்ணி ஒரு வீடியோ நம்ம பண்ணலாம். வாங்க, மீன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம வந்து இப்போ போய் மீனில் வந்து பொரிச்சிட்டு உங்களுக்கு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். போலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் எங்க சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐகான் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக் சம்பந்தமா வீடியோஸ் நிறைய பண்ணுவோம். உங்களுக்கு மோஸ்ட்லி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நிறைய வரும். சண்டே சாட்டர்டே மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சமையல் வீடியோ பண்ணுவோம். அது நான்வெஜ்ஜோ ஏதாவது ஒரு சமையல் வீடியோ. சாட்டர்டே சண்டே மட்டும் நம்ம வந்து சமையல் வீடியோ போடுவோம். மற்ற நேரங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் பிளஸ் பாத்தீங்கன்னா டெக் சேனல் பிளஸ் ரிவ்யூஸ் இந்த மாதிரி பண்ணுவோம். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐகான் ஆல் கொடுத்துருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் நம்ம வந்து பாறை மீன் ஃப்ரை தோசைக்கல்ல போட்டு எப்படி பண்ணலான்றத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம சண்டே ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீன் பொரியல், அதாவது தோசைக்கல்ல மீன் எப்படி பொரிக்கிறது சிம்பிளா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா 1 கிலோ பாறை மீன் எடுத்திருக்கேன். நல்லா கட் பண்ணிட்டு நல்லா அலசிருங்க. நான் அலசின பிறகு நம்ம வந்து இப்போ வந்து மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம மீன் பொரியலுக்கு தேவையான மசாலா தயார் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க நார்மல் குழம்பு மிளகாய் பொடி இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் பொடி இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் வந்து நீங்கள் அதில் போட்டுருங்க. 1 கிலோவுக்கு நீங்கள் வந்து 3 ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். 3 ஸ்பூன் வந்து குழம்பு மசாலா பொடி போட்டுருங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி, இது வந்து உங்களுக்கு வந்து காரமும் இருக்கும் ஃபர்ஸ்ட் நிறமும் இருக்கும். இது 1 ஸ்பூன் மட்டும் போட்டுருங்க. மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து போட்டுருங்க. ஒரு பழம் இல்லைன்னா அரை பழம் வந்து லெமன் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள ஊற்றிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் தான் இருக்கு, லைட்டாக அந்த புளிப்புக்காக மட்டும் நம்ம அதை ஊற்றிடலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இது அப்படியே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கையை வச்சு நல்லா இப்படி பெரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா நீங்கள் பெரட்டி விட்டுட்டு, இது தண்ணி வேணுன்னா தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சேர்த்து. ஏன்னா கொஞ்சம் குளகுலன்னு வர அளவுக்கு மட்டும், ஏன்னா மீனில் வந்து ஒட்டணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு இருந்தால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கங்க. நம்ம வீட்டில் அந்த அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட மாட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த லைட்டாக குளகுலப்பு வந்தால் போதும். இப்போ மீனுக்கு தேவையான மசாலா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுங்க. உங்களுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுருங்க. ஏன்னா மசாலாவில் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் நம்ம மீன் பொரியலில் பார்த்தீங்கன்னா உப்பு நல்லா கரெக்டாக பிடிச்சிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை ஃபுல்லாமே நம்ம அப்ளை பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா வந்து நம்ம மீனில் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் இல்லாட்டி 2 மணி நேரம் வந்து நல்லா காய வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா உள்ள ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு நீங்கள் எடுத்து பொரிச்சிங்கன்னா மசாலா வந்து பிரியாமல் உள்ளே வரும். இப்போ வந்து இதை நம்ம ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நல்லா காத்தாடியில் காய வச்சிடலாம். காய வச்சுட்டு பொரிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 மணி நேரம் அந்த ரேஞ்சில் வரைக்கும் மீன் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சிருக்கு உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் லைட்டாக காஞ்சிச்சுன்னா உண்மையிலே நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசைக்கல்ல போட்டு நம்ம மீனை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் எறும்பு கல் வச்சுருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் வந்து நீங்கள் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணுங்கள். பாம் ஆயில் யூஸ் பண்ணாலும் சரி தான். ஆனால் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு. ஓரளவு இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றின பிறகு அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் மேலே மேலே ஊற்றினா போதும், நல்லா வரும். இப்போ வந்து எண்ணெய் வந்து லைட்டாக காயட்டும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் வந்து ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா காஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா ஒட்டியிருக்கு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை தோசைக்கல்ல போடலாம். வந்து மசாலாவில் பிரட்டி வச்சிருக்க மீன் எடுத்து ஒரு மீனை மட்டும் நம்ம வந்து இப்போ நம்ம உள்ளே போடலாம். எப்படி பொரியுதுன்னு பார்ப்போம். நான் ஒவ்வொரு மீனாக போடுங்க, அப்போ நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் எடுத்து சூடான எண்ணெய் வந்து மேலாப்பில் ஊற்றிடுங்க. ஏன்னா மசாலா வந்து அதில் பிரிஞ்சு போயிடும். கொஞ்சம் மட்டும் நீங்கள் இதை வந்து மேலே அப்படி ஊற்றிடுங்க. இது ஊற்றிட்டிங்கன்னா அந்த மேலே இருக்க மசாலா வந்து ஓரளவு அந்த பொரிஞ்ச மாதிரி வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்ட உடனே அடுத்த பக்கம் நீங்கள் வந்து பெரட்டி போட்டுடணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மசாலா வந்து பிடிக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா போட்டிங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு வேகும். ஏன்னா நம்ம போட்ட உடனே இந்த பக்கம் ஃபுல்லாக வெந்துடும். அப்புறம் அடுத்து பெரட்டி போடும்போது அது வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் அந்த பக்கம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வெந்த பிறகு டக்குன்னு பெரட்டி போட்டுருங்க. இப்போ வந்து மீன் வந்து கரெக்டாக வேக ஆரம்பிக்கும். நான் இது பெரிய மீனாக இருக்கிறனால நான் ஒவ்வொரு மீனாக போடுறேன். நீங்கள் சின்ன மீனாக, அதாவது அந்த என்ன சொல்கிறது, ஊளி மீன் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி 2 பீஸாக வச்சு கூட நீங்கள் வந்து பொரிக்கலாம். நான் தோசைக்கல்ல பொரிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது இரும்புக்கல்ல பண்ணுங்கள். நான்ஸ்டிக்கை விட உங்களுக்கு வந்து இரும்புக்கல்ல தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த பக்கம் பெரட்டி போடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் தோசைக்கல் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது இந்த கருகுனது பார்த்தீங்கன்னா புகையாக வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து அப்போக்கப்போ அந்த லைட்டாக கறிக்கு மசாலா வருது பார்த்தீங்கன்னா அது தனித்தனியாக எடுத்து இன்னொரு இடத்துல வச்சுருங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப அருமையாக வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம அடுத்த பக்கம் பெரட்டி போடலாம். வந்து நம்ம ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். அடுத்த மீன் இதே மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றிடுங்க. இந்த பக்கத்தை கரெக்டு போட்டோம். அந்த மசாலா வந்து அதில் ஒட்டி நிற்கும். இந்த மாதிரி ஊற்றிடுங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பக்கம் வந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கம் நம்ம அப்படியே பெரட்டி போடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ அப்படியே அடிக்கடி பெரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும். நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த நுரை கட்டுற மாதிரி சவுண்டு கேட்கல. வந்து நம்ம ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொரிச்ச மீன் வந்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. பாறை மீன் தோசைக்கல்ல பொரிச்சு பிரமாதமாக வந்துருச்சு. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா? என் பிள்ளைகளோட நான் குடும்பத்தோட வந்து மீன் சாப்பிட போகிறேன். வாங்க மீன் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, ஒரு வழியாக வந்து நம்ம வந்து மீன் ஃப்ரை தயார் பண்ணியாச்சு. பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ மணி 11:30 ஆச்சு. இன்னைக்கு காலை சாப்பாடு கூட சாப்பிடல. இனிமேல் அதை ரெடி பண்ணி சாப்பிட்டோம். மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ரெடி ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துலாமா? சரி, ஒரு மீன் எடுத்துக்குவோம். நல்லா முள் இல்லாத மீன், பாறை மீன் இல்லை. அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முள் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன். நான் சாப்பிட்டு போகும்போது அதே மொறு வந்திருக்கேன். பாப்பாக்கு ஒரு வாய். என்னக்கா நீங்க சாப்பிடுங்க. மொறு வந்துருக்கு. தம்பி நல்லா மீன் வந்து பார்த்தீங்கன்னா முள் இல்லாமல் எடுத்து கொடுக்கணும் சின்ன பசங்களுக்கு. சரியா? நல்லா மென்று சாப்பிடணும். நாங்கள் நல்லா மென்று சாப்பிடணும். நல்லா மெல்லுங்க. நறுக்கு
நல்லா பண்ணுங்க. எப்படி இருக்க? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? இதே மாதிரி உங்க வீட்லயும் மீன் ஃப்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா அழகா பண்ணிடலாம். கடையில மசாலா வாங்கணும், நீங்களும் பண்ணீங்கன்னா பக்காவா வரும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த வாரமும் ஒரு நல்ல நான்வெஜ் இல்லைன்னா ஒரு புது வகையான டிஷ் ரெடி பண்ணிட்டு சண்டே உங்களை மீட் பண்றேன். அதுக்கிடையில பாத்தீங்கன்னா நம்ம டெக் சம்பந்தமான நியூஸும் இன்ஃபர்மேஷன் நியூஸும் உங்களுக்கு போடுறேன். இது வரைக்கும் எங்க சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரிங்களா? இது வரைக்கும் எங்க சேனலுக்கு ஆதரவு தானே இருக்கும். நன்றிகள்.